இன்றைய தினம் காலையில் நடந்த கோரமான விபத்துன்னு சொல்லலாம். மனம் கலங்கக்கூடிய ஒரு விபத்து. பள்ளி மாணவர்கள் சென்ற வேன் ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் 3 மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஒரு மாணவன் அடிபட்டு மருத்துவமனையில் வருத்தம். அதே போல அந்த வேன் ஓட்டுநரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ஓடி வந்த அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் மின்சாரம் தாக்கி, அதாவது இந்த ரயில் இயங்குகின்ற மின் அது கட்டாய் கீழே வந்து கிடந்து அதன் மூலமாக ஒருவர் காயம்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய முதல்வர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் என்னையும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களையும் மாவட்ட ஆட்சியர், அனைத்து காவல்காரர் கண்காணிப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் அங்கே சென்று பார்க்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டதன் பேரில் இங்கே வந்திருக்கின்றோம். ஆக இது அதிகம் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனதுனால இதனால் இதாகிடுச்சு. இது கவலைக்குரிய விஷயம். ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. இந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவர்கள் அனுப்பி வைத்த போது இந்த எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துக்க நிகழ்வு. அதற்கு மாண்பு முதல்வர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் நாங்களும் இங்கே உணர்வுபூர்வமாக வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் அதுக்குரிய நடவடிக்கை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எப்படி விபத்து, அது ரயில்வே துறை காவல் நிலையம் அதுக்கெல்லாம் கூட்டு நடவடிக்கை எடுத்து அதுக்கு சம்பந்தமாக இது போன்ற நிகழ்வுகள் பிற்காலத்தில் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை என்பது நேரடியாக ஆய்வு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுப்ப ரயில்வே நிர்வாகமும் தன்னுடைய இப்போது அவங்களும் அறிவித்திருக்காங்க. இழப்பீடு ஒரு மாணவருக்கு, ஒரு குழந்தைக்கு இழப்பீடாக 5 லட்சம், அதை காயமுற்றவர்களுக்கு, படுகாயமுற்றவர்களுக்கு 1 லட்சம் என்று முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது உடனடியாக அது வழங்கப்பட இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு எதிர்பார்க்காதது. அது நம்முடைய மாவட்டத்தில் இது போன்ற நிகழ்வு எல்லோரும் குடும்பத்தில் ஏற்பட்ட போல் ஒரு உணர்வு இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் ஓட்டுநருக்கு சரியான விழிப்புணர்வு பயிற்சியும் கொடுக்காம பொதுவாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இது எப்படி எப்போது எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆக விபத்துகள் இது போன்ற நிகழ்வு ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அடிக்கடி அதை போன்ற ஆய்வு செய்கின்ற நடவடிக்கை, ஆய்வு செய்கின்ற பணி ஆக அதுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணமாக இதே உதாரணமாக எடுத்து அந்த பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்களுடைய கல்வியாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் இது போன்ற வேன் விபத்துகளை வைப்பது அவரவர்கள் இது மாவட்ட நிர்வாகமும் இது நடவடிக்கை எடுக்கும். இது போன்ற இது போன்ற பின் உதாரணம் ஏற்படக்கூடாதவிடம் அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நல்ல ஆலோசனை சொன்னால் நல்லது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை அது அவர்களுக்கு உரிய பவர். அதே மின்சாரம் வந்தாலும் அதே தனி சட்டம், அதுபோல விவசாயம் ரயில்வேக்கு தனி சட்டம். ஆக இது போல ஆள் இல்லாத கேட் இருக்கக்கூடாது என்றுதான் இது நிர்வாகமும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுரங்கம் நோண்டுவது, எந்தெந்த இடத்துல என்பது எங்களுடைய கவனத்துக்கு இது வரல. இப்போ வந்திருக்கிறது. என்ன என்பதை மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆய்வு செய்து பணியை நாட்டுவார்கள்.
உங்களுக்கே இப்போ தானே தெரியும். சார் இப்போ தானே இப்போ தானே சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கே இப்போ தான் தெரியுது, எல்லாருக்கும் இப்படி தான் தெரியுது. ஆக இது வந்து நான் இப்போ எப்படி 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 அது விதிகள் பிற்பு செய்ய போகிறோம். மாநில அரசு மூலமாக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் பார்ப்போம்.